ஒரு சிறிய கிராமத்தின் அருகே அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டின் ஓரத்தில் முத்து என்ற ஒரு மரவெட்டியான் வாழ்ந்தான். அவனுக்கு பெரிய சொத்து எதுவும் இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த ஒரே செல்வம் நேர்மை. ஒவ்வொரு நாளும் முத்து தன் பழைய கோடாரியை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையில் உள்ள மரங்களை வெட்டி அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். ஒரு நாள் மரத்தை வெட்டிக் கொண்டிருந்த போது சடார் அவனுடைய கோடாரி கையில் இருந்து வழுக்கி ஆற்றில் விழுந்துவிட்டது. முத்துவின் முகம் வாடிவிட்டது. இது தான் என் ஒரே கோடாரி, இனி என்ன செய்வேன் என்று அவன் கவலையுடன் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அழுதான். அந்த நேரம் ஆற்றிலிருந்து ஒரு ஒளி மின்னியது. ஒரு ஆற்றுத் தேவி வெளியில் வந்தாள். ஏன் அழுகிறாய் மரவெட்டியனே என்று கேட்டாள். முத்து உண்மையை கூறினான். அம்மா, என் கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது. அது இல்லாமல் நான் வேலை செய்ய முடியாது. தேவி நீரில் மூழ்கி தங்க கோடாரி ஒன்றை கொண்டு வந்தாள். இதுதானா உன் கோடாரி என்றாள். முத்து உடனே சொன்னான், இல்லை அம்மா, இது என்னுடையது அல்ல. மீண்டும் தேவி நீரில் சென்றாள். இந்த முறை வெள்ளி கோடாரி கொண்டு வந்தாள். முத்து மீண்டும், இது கூட என்னுடையது இல்லை. இறுதியாக தேவி அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். முத்துவின் முகத்தில் மகிழ்ச்சி. ஆமாம் அம்மா, இதுதான் என்னுடையது. முத்துவின் நேர்மையை பார்த்த ஆற்று தேவி மிகவும் மகிழ்ந்தாள். நீ உண்மையானவன், பேராசை இல்லாதவன். அதனால் என்று சொல்லி அவனுக்கு இரும்பு கோடாரி, தங்க கோடாரி, வெள்ளி கோடாரி மூன்றையும் பரிசாக கொடுத்தாள். முத்து மகிழ்ச்சியுடன் தேவியை வணங்கி தன் கிராமத்திற்கு திரும்பினான். அன்று முதல் அவன் மட்டும் அல்ல, அவனுடைய வாழ்க்கையும் வளமானதாக மாறியது. நேர்மை எப்போதும் வெற்றி தரும். பேராசை இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையே பரிசளிக்கும்.